வணக்கம். மற்றொரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம். நாட்டில் பல பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கின்றது. அரசியலை மையப்படுத்திய நகர்வு மிக சூடுபிடித்து கொண்டு நகர்ந்தாலும் இன்னொரு பக்கம் பொருளாதார ரீதியான நகர்வு, இன்னொரு பக்கம் கல்வி தொடர்பிலான நகர்வு என ஏராளமான நகர்வுகள் இருக்கின்ற வேளையில் மாணவர்களுடைய கல்வி நடவடிக்கை சார்ந்து பல்வேறுபட்ட நகர்வுகளை கல்வி அமைச்சர் என்ற ரீதியில் பிரதமர் அமரசூரிய செய்து கொண்டிருக்கின்றார். மாணவர்களுடைய உடையாக இருக்கட்டும், ஏழை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களை வழங்குதலாக இருக்கட்டும், இல்லை என்றால் பாடசாலைகள் தரமுயர்த்தல் சார்பாக இருக்கட்டும், ஆசிரியர்களுடைய பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதாக இருக்கட்டும், பாட புத்தகங்களை வழங்குதல் தொடர்பாக இருக்கட்டும், இவ்வாறு நாளுக்கு நாள் ஆசிரியர்கள் தொடர்பில் இல்லாட்டி பாடசாலை தொடர்பில் தங்களுடைய நகர்வுகளை மேற்கொண்டு வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி பல விடயங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதும் பாடசாலை அல்லது பல்கலைக்கழகம் என்று வருகின்ற பொழுது ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்களை செய்வது தற்பொழுது அதிகரித்திருக்கின்றது. அது சார்ந்து ஆசிரியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளை எல்லாம் முன்வைத்திருக்கிறார். இது இருக்கின்றது. இன்னொரு பக்கம் கல்வி பெறுபவர்கள், அதாவது பரீட்சை பெறுபவர்கள் வருகின்ற பொழுது கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையாக இருக்கட்டும், உயர்தர பரீட்சை பெறுபவர்களாக இருக்கட்டும், புலமை பரிசில் பெறுபவர்களாக இருக்கட்டும், இல்லை என்றால் ஏனைய பாடசாலை மட்டத்திலான பரீட்சை பெறுபவர்கள் வருகின்ற பொழுது இங்கு மாவட்ட ரீதியாக கணக்கெடுக்கின்ற விகிதத்தன்மை அதிகரித்திருக்கிறது. மாவட்ட ரீதியாக வடக்கு மாகாணம் பின்தங்கி இருக்கு, கிழக்கு மாகாணம் முன்னுக்கு வந்திருக்கு, தெற்கில் இருக்கிற ஒரு மாகாணமும் என்ன மேல போயிற்று. அப்படியான பல்வேறுபட்ட மாகாண ரீதிகளில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் ஒவ்வொன்றையும் எது கூட இருக்கு, குறைய இருக்குது. அப்ப அவ்வாறான பல பிரச்சனைகள் சார்ந்து மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சார்ந்து மாணவர்கள் ஏன் இந்த பாடத்துல குறைவாக பாடத்துல மார்க் எடுத்திருக்கிறார்கள், புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள் என்பது சார்ந்து பல ஒரு ஆய்வுகள், ஒரு மதிப்பீடு என்பது இடம்பெறுகின்றது. அந்த மதிப்பீடுகள் இடம்பெறுகின்ற பொழுது ஆசிரியர்களுக்கான அழுத்தங்கள் என்பது ஏராளமாக இருக்கும். 8 பாடம் இருக்குது, 9 பாடம் இருக்குது. அதில் இருக்கிற மிக முக்கியமான 6 பாடம், அந்த 6 பாடத்துல எல்லா 5 பாடத்திலையும் அதிகமான புள்ளிகளை பெறுபவர்களை பெறுகின்ற மாணவன் ஏன் இந்த ஒரு பாடத்துல குறைவாக இருக்கு? அப்ப ஆசிரியருடைய பாடவேளை எப்படி இருக்கு, ஆசிரியர் வரவின்மை வரவு எப்படி இருக்கிறது, ஆசிரியருடைய கற்பித்தல் திறன் எப்படி இருக்கிறது, அவ கொடுக்கிற பரீட்சை தாள்கள் எப்படி இருக்கிறது என்பது சார்ந்தான ஒரு ஆசிரியரிடம் கேள்வி கேட்கின்ற தன்மையானது அதிகரித்து செல்லும். இவ்வாறான பல பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது அங்கு அந்த பிரச்சனைகளை எல்லாம் பாடசாலையில கொண்டு தீர்ப்பார்களா? இப்படி ஒவ்வொரு இடத்துல இருந்து எங்களுக்கு அழுத்தங்கள் கொடுக்கின்ற பொழுது அந்த அழுத்தத்தை கொண்டு சேர்ப்போம், மாணவர்கள் மீது தான் திணிக்க பார்ப்போம். இப்படி பல விடயங்கள் இருக்கிறது. இப்படி பல நகர்வுகள் இருக்கின்ற பொழுதுதான் பல பிரச்சனைகள் சார்ந்து நாங்களும் பேச வேண்டிய தேவை இருக்கிறது. உண்மையில் கொழும்பில் இருக்கக்கூடிய அரச பாடசாலை ஒன்றில் ஆசிரியர் கொடூரமான செயலால 7ஆம் வகுப்பு மாணவனுடைய கண் பார்வை மீண்டும் கிடைப்பது சந்தேகத்துக்கிடமானது என்ற ஒரு செய்தி இருக்கிறது. எல்லோருக்கும் தெரியும். அண்மைய நாட்களுக்கு முன்னர் கொழும்புல இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான பாடசாலை ஒன்றில், அரச பாடசாலை ஒன்றில் 7ஆம் ஆண்டு படிக்கின்ற மாணவனுக்கு ஆசிரியர் வீட்டு பாடங்கள் அவருக்கு படிப்பித்து வந்த பல பாடங்கள் சார்ந்து கேள்வி எழுப்பி இருக்கிறார். அவன் சொல்லிக் கொண்டிருந்திருக்கிறான். இடத்துல அவர் சொல்ல இல்லை. அந்த மாணவன் உடனடியாக ஆசிரியர் அடிமட்டத்தால் அடிச்சிருக்கிறார். அடிமட்டம் என்பது என்ன? அலுமினிய அடிமட்டத்தால் அடிச்சிருக்கிறார். அப்ப அந்த 7ல கல்வி பயிலும் மாணவனிடம் சம்பவத்தினதென்று ஆசிரியர் கேள்வி கேட்ட நிலையில அந்த மாணவன் ஏதோ ஒரு பதில் தவறாக கூறியிருக்கலாம். பதில் கூறிய ஏதாவது ஒரு சரியான பிள்ளை தவறு பிள்ளை என்பதை தாண்டி அந்த இடத்துல மாணவன் கூறுகின்ற பொழுது ஆசிரியர் அலுமினிய அடிமட்டத்தை அப்படி வீசி எறிஞ்சிருக்கிறார். அது கண்ணில் பட்டு ரத்தம் வர வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மீண்டும் பார்வை கிடைப்பது சந்தேகம் என வைத்தியர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாணவன் கண்ணில் அடித்து கொண்டிருக்கின்றார் என கூறிய பாடசாலை நிர்வாகம் குறித்த மாணவனை வைத்தியசாலையில் அனுமதித்து இருக்கு. மாணவனே கண்ணில் அடித்து கொண்டிருக்கிறார், அவர் தான் அடிச்சிருக்கார், டீச்சர் அடிக்கல, டீச்சர் அலுமினிய அடிமட்டத்தால் வீசினதெல்லாம் கதையில, மாணவன் தானே அடித்துட்டான் என்று சொல்லி அவை அங்க பாடசாலை அந்த மாணவனை கொண்டு வைத்தியசாலை அனுமதித்திருக்கிறார்கள். அவனை அனுமதித்து சம்பவம் நடைபெற்று 10-11 நாட்கள் ஆகிய இன்று வரைக்கும் அந்த ஆசிரியர் மீது எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை. இது சார்ந்து ஆசிரியர்கள் பல செய்திகள் வாயிலாக சொல்லி இருக்கிறார்கள். சில ஊடகங்களுக்கு அழைப்பினை மேற்கொண்டு எங்களுடைய இது சார்ந்த நிகழ்வுகளை போடுங்கள், எங்களுக்கு இது சார்ந்து தெளிவுபடுத்துங்கன்னு எங்களிடம் கேட்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த தன்மையானது எங்க பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறது என்பதை பார்க்க வேண்டும்.
ஒரு பாடசாலையில கல்வி கேட்கின்ற மாணவர்களை எப்படி நடத்த வேண்டும் என்பது சார்ந்து அதிக அளவிலான சுற்று நிருபங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதையும் தாண்டி பெற்றோர்கள் பல மாணவர்கள் சார்ந்து பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் போய் ஆசிரியர்களுடன் நேரடியாக கதைக்கின்றார்கள். என்ன தவறாக இருந்தாலும் ஆசிரியர்கள் மாணவர்கள் உறவு நிலை பெற்றோர்களிடத்தில் அவர்களான பிள்ளை தவறை சொல்ல வேண்டாம். இல்லைன்னா மாணவர்களுக்கு அடிக்கின்ற முறை இருக்கின்றது. கூடுதலாக சொல்வார்கள், காலுக்கு கீழே கம்பெடுத்து 2 அடி அடிங்க டீச்சர், அப்பதான் என்னுடைய பிள்ளை நல்ல, ஏன்னா முதுகுல அடிக்கிறது, அவன் கையில் அடிக்கிறது, காலில் அடிக்கிறது, காயங்களை உண்டு பண்ண வேணாம். என்னுடைய பிள்ளை கொஞ்சம் வருத்தக்கார பிள்ளையாக இருக்கும், நோய் வாயில காய்ச்சல் அடிக்கடி வரவனாக இருப்பான், இல்லாட்டி தடுமல் வரவனாக இருப்பான், இல்லாட்டி அவனுக்கு கால்கை நோவாக இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, ஆசிரியர்கள் இலகுவாக அந்த மாணவனை வைத்தியசாலை அனுமதித்திருக்கிறார்கள். அவன் அடிமட்டத்தால் அடிச்சு கொண்டான், கண்ணில் பட்டு ரத்தம் ஆஸ்பத்திரியில சேர்த்தாச்சு வைத்தியசாலையில். ஓகே, இது இப்படி இருக்க அந்த ஆசிரியர் சார்ந்தான நகர்வு வெளிவர இல்லை, அவருக்கான நீதி கிடைக்குது கிடைக்கல என்பதை தாண்டி அந்த மாணவனுக்கு கண் திரும்ப வருமா என்கிற கேள்வி இருக்கிறது. இது சார்ந்து அரசாங்க தரப்புல கல்வி நிர்வாகம் சார்பில் என்ன பதில் என்கின்ற கேள்வி இருக்கிறது. இப்படி பல நகர்வுகள் ஆங்காங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. வைத்தியத்துறையில போனா வைத்தியத்துறையில பிரச்சனைகள் ஏற்படுது. அந்த ஊசிய மருந்து மாற்றி ஏற்றிட்டோம், இந்த மருந்தை மாற்றி ஏற்றிட்டோம், இல்லாட்டி இப்படி செய்ய வேண்டிய சத்திர சிகிச்சையை இப்படி செய்துட்டினார், இந்த கையை அப்படி அகற்றிட்டினார், இந்த கால் சிகிச்சை பலனின்றி இப்படி அவர் உயிரிழந்து விட்டார், தாயும் மகனும் இல்லாட்டி மகளும் தாயும் இல்லாட்டி குழந்தை தாய், இப்படி என்று சொல்லி ஒவ்வொரு துறைகளிலையும் பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் தவறு இழைப்பது என்பது என்றும் இடம்பெறக்கூடாது என்பதுதான் எல்லோருடைய ஒரு மிக முக்கியமான நோக்கமாக. என்னுடைய வேலையில நான் தவறு விடக்கூடாது, என்னுடைய வேலையில யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, என்னுடைய வேலையை நான் சரிவர செய்ய வேணும். அதிலும் குறிப்பாக ஆசிரியர்கள் என்பது ஒரு மிக முக்கியமான பொறுப்பு. எல்லா பதவிகளிலையும் எல்லா வழியிலையும் வழிகாட்டியவர்கள் இருப்பார்கள். ஆனால் நான் ஒரு இடத்துக்கு வருவதற்கு எனக்கு வழிகாட்டிய அந்த ஆசானை என்றைக்கு நான் மறக்க மாட்டேன், என்றைக்கு யாராலையும் மறக்க முடியாது. ஏதாவது வகையில் எனக்கு கற்பித்து தந்த ஆசான் என்கின்ற உணர்வு எங்கள் எல்லோருடைய மனதிலையும் ஆழ பதிந்திருக்கும். அதான் சொல்வார்கள், கடவுளுக்கு அடுத்தவர் ஆறு என்கின்ற ஒரு இடத்துல தான் ஆசிரியர்களை பெற்றோர்களை நாங்கள் வைத்திருந்து பார்க்க வேண்டிய நிலைப்பாடு இருக்கிறது. இதெல்லாம் இப்படி ஏராளமான நகர்வுகள் இருக்கின்ற பொழுதுதான் வடக்கு மாகாணத்தில் கல்வி புலத்தில் என்றுமில்லாத அளவு அரசியல் தலையீடுகள் அதிகரித்திருக்கின்றன. பதவி நியமனங்களின் போது தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்களாக செயற்படுபவர்களுக்காக பரிந்துரைக்கும் செயற்பாடுகளில் அரசாங்க எம்பிக்கள் செயற்படுகின்றார்கள் என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் அறிக்கைகளை எல்லாம் வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில வன்னி மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரின் தலையீடுகள் எல்லை மீறி செல்லுகிறது, பாடசாலை நிகழ்வுகளில் அரசியல்வாதிகள் செல்லக்கூடாது என்ற தேசிய மக்கள் சக்தியின் பிரதமரின் கூற்று வெறும் வாய்ப்பேச்சோடு நின்றுவிட்டது. தம்மை அரசாங்க ஆதரவாளர்களாக காட்டி அரசாங்க தரப்பு அரசியல்வாதிகளை பாடசாலைகளுக்கு அழைத்து குறுக்கு வழிகளில் வரப்பிரசாதங்களை அனுபவிக்கும் கீழ்நிலைக்கு சில பாடசாலை அதிபர்கள் செல்லும் நிலைக்கு வடக்கு மாகாணத்தின் கல்வியில் அரசியல் தலையீடு அதிகரித்திருக்குது. ஆகவே கடந்த காலங்களில் அமுக்க குழு போன்று நாடகமாடி ஆசிரியர்களின் உரிமை பற்றி பேசியிருந்த ஜேவிபி சார்பு ஆசிரியர் தொழிற்சங்கம் இன்று அரசாங்க அமைச்சர்களாலும் பிரதி அமைச்சர்களாலும் ஆட்கொள்ளப்பட்டு ஏனைய தொழிற்சங்கங்களை நசுக்கும் செயற்பாட்டில் கல்வி புலத்தை அச்சுறுத்தும் செயற்பாட்டிலையும் ஈடுபடுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை என்பிபி அரசாங்கம் மீது ஆசிரியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் சொல்லுகிறார். பிரதி அமைச்சர்களாக இருந்து கொண்டு ஜேவிபி சார்பு ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர்களாகவும் தம்மை பிரதிநிதித்துவப்படுத்தி வடக்கு மாகாண ஆளுநருடன் அமைச்சர்களாக அமர்ந்து கொண்டு தமது தொழிற்சங்கங்களுடனான சந்திப்பு என்ற போர்வையில வடக்கு மாகாண அதிகாரிகளை மிரட்டுகின்றார்கள். இதுபோன்ற அரசியல் தலையீடுகள் முன்பிருந்த எந்த ஆட்சியிலையும் நடைபெற்றது இல்லை. வடக்கு மாகாணத்தில் நடைபெறுகின்ற இடமாற்றங்களில் இடமாற்று சபை மேன்முறையீட்டு சபையின் தீர்மானங்களை மீறி அரசாங்க சார்பு தொழிற்சங்கமாக காட்டி அதிகாரிகளை அச்சுறுத்தி ஒருதலைபட்சமாக முடிவுகளை திணிக்க முயலுகின்றனர். இடமாற்றத்தை சபைகளின் தீர்மானங்களையே ஒருதலைபட்சமாக மாற்றியமைக்க செயற்படும். அதேவேளை தமது ஆதரவாளர்களுக்கு இடமாற்ற மேன்முறையீட்டு சபையின் அங்கீகாரமின்றி வடக்கு மாகாண ஆளுநரை கொண்டு இடமாற்றங்களை நிறுத்தும் செயற்பாடுகளிலும் ஈடுபடுகின்றார்கள். வடக்கு மாகாண ஆளுநரின் தன்னிச்சையான இடமாற்றங்களை நிறுத்தும் அளவுக்கு அரசியல் தலையீடுகள் எல்லை மீறியுள்ள அத்துடன் அரசியல் பழிவாங்கலையும் ஈடுபடுகின்றார்கள். தங்களுடைய பதவி நிலையை மீண்டும் குறுக்கு வழியில் பெற்றுக்கொள்வதற்காக வடக்கு மாகாணத்தின் கல்வி திணைக்களத்தில் உள்ள மேலதிக அதிகாரிகள் ஒருவரின் அதாவது தமது எதிர்கால வரப்பிரசாதங்களை பெறுவதற்காக ஜேவிபி சார்பு ஆசிரியர் தொழிற்சங்கத்தின் நிகழ்ச்சி நிரல்ல செயல்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இடமாற்றம் அரசியல் நிகழ்ச்சி நிரலில் நடக்கும் செயற்பாடுகள் இலங்கை ஆசிரியர் சங்கம் முற்றாக எதிர்க்கின்றது. இப்படியான விடயத்தை
இத்தகைய அரசியல் தலையீடுகளை எதிர்க்கும் முகமாக 9/24/2025 வடக்கு மாகாணத்தின் சேவையின் தேவை கருதி இடமாற்றம் தொடர்பாக இடமாற்ற சபையை இலங்கை ஆசிரியர் சங்கம் புறக்கணித்து வெளியேறியிருந்தது. குறித்த சில முறைகேடுகள் மற்றும் அரசியல் பழிவாங்கல்கள் தொடர்பில் இலங்கை ஆசிரியர் சங்கம் சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. ஆகவே இடமாற்றங்களில் அரசியல் தலையீடுகள் முற்றாக தவிர்க்கப்பட வேண்டும். இதுபோன்ற செயற்பாடுகள் தொடருமாயின் இலங்கை ஆசிரியர் சங்கம் பரந்துபட்ட தொழிற்சங்க செயற்பாடுகளை முன்னெடுக்கும் என்ற விடயத்தை இலங்கை ஆசிரியர் சங்கத்தினர் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் முன்வைத்திருக்கிறார். உண்மையில் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், பாடசாலை மட்டத்தில் பல பிரச்சனைகள் இருக்குது, அரசியலுடைய தலையீடுகளும் இருக்கின்றது என்பது மிக கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது. யார் சரி ஆறு தவறு என்று நாங்கள் இன்னும் ஆழமாக ஆராய வேண்டிய தேவை இருக்கிறது. இதில் மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், உண்மையிலேயே இந்த பாடசாலையில் ஆசிரியர்களால் மாணவர்கள் காயப்படுகின்ற நிலை என்பதை நாங்கள் தவிர்க்க வேண்டிய நிலைப்பாடு இருக்கிறது. இது ஒரு முதல் தடவை அல்ல. பல முறைகளில் பல பாடசாலைகளில் ஆசிரியர்கள் தாக்கி மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற சம்பவங்களும் ஏராளமாக பதிவாகி இருக்கிறது. ஆகவே மிக அவதானமாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. கல்வி என்கின்றது அதை கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் தெய்வத்துக்கு நிகரானவர்கள். கல்வியை கொடுக்க வேண்டிய தேவை ஆசிரியர்களுக்கு இருக்கிறது. மாணவர்கள் அதை கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. கல்வி அறிவு என்பது மிக பொக்கிஷமாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஆகவே இந்த கல்விக்குள்ள அரசியல் என்பது இருக்கக்கூடாது. இதிலும் குறிப்பாக ஆசிரியர்கள் இவ்வாறான தவறுகளை இனிமேலும் செய்யப்படக்கூடாது என்பதை இந்த இடத்தில் நாங்கள் வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம். கல்வி நடவடிக்கைகள் சார்ந்து, கற்றல் நடவடிக்கைகள் சார்ந்து கல்வி அமைச்சினால் எவ்வாறான தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட போகிறது, என்பிபி அரசாங்கத்தில் இவையெல்லாம் ஒரு புதிய நகர்வுகளாக நகரப்போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்றும் ஒரு பதிவுனராக சந்திப்போம். வணக்கம்.